இந்த ஏகாதசியானது இன்றைக்கி கைசிகை ஏகாதசி ரொம்ப சிறப்பாக நம்ம சத்சங்கத்தில் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப நல்லா நடந்தது. இந்த கைசிகை ஏகாதசி அப்படின்னு எதனால் வந்தது அப்படின்னாக்க, கைசிகை அப்படிங்கிறது ஒரு ராகம் இருக்கான். கைசிகை ராகம்னு ஒரு ராகம் இருக்குது. திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலி மெயின்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டரில் இருக்குது இந்த திருக்குறுங்குடி. அந்த திருக்குறுங்குடியில் வந்து நம்பி பெருமாள் வந்து எழுந்தருளியிருக்கு. அங்கே வந்து இந்த நம்பாடுவான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருக்கிறதுனால அவர் வந்து கோவிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறார். அவர் வந்து எப்படின்னா ரொம்ப பகவான் மேலே பக்தியாக இருக்கார். பகவான் இடத்துல போய் தினமும் போய் அந்த கோவில் வாசலில் போய் நின்று பகவான் மேலே பண்ணி சேர்த்து பாடுவாராம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ராகங்கள் கிடையாது. அதுக்கு முன்னாடி பண் அப்படிங்கிற இதில் இசையில் தான் பாடிட்டு இருந்திருக்கா எல்லாரும். அந்த பண்ணி சேர்த்து பாடத்தில் ரொம்ப பகவான் மேலே பக்தியோட காரணமாக வந்து அவர் வந்து ரொம்ப தினமும் போய் கார்த்தால இப்போ திருப்பள்ளி எழுச்சியிலேருந்து போய் பாடிட்டு இருந்திருக்கார். பண்ணி சேர்த்து பாடிட்டு இருக்கிற பகவான் மேலே. அப்படி பாடிட்டு இருக்கும்போது அன்றைக்கி இந்த கைசிகை ஏகாதசி அன்றைக்கி பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும். விரதம் 10 நாளாக விரதம் இருந்துட்டு போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு மலை ஏறி அப்படி வந்துட்டு இருக்கும்போது வழியில் வந்து பிரம்மராட்சசன் வந்து மறிக்கிறார். மறித்து நான் 10 நாளாக பசியோட ஆகாரம் இல்லாமல் இருக்கேன், இன்றைக்கி என்னோடய பசிக்கு ஆகாரம் நீந்தான், உடனே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மராட்சசன் சொல்கிறாங்க. அப்போ என்னை விட்டுடு, நான் வந்து பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும், பெருமாளை சேவிக்கிறதுக்காக நான் போயின்னு இருக்கேன், என்னை விட்டு தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்கிறாராம். சொல்லும்போது இல்லை நான் உடனே விடமாட்டேனால, நான் இன்றைக்கி என்னோடய பசிக்கு நீந்தான் ஆகாரம் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ எவ்வளவோ மன்றாடி பார்த்து கூட அவன் கேட்கறதுனால இவர் உடனே என்ன பண்ணுறார், நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 விதமான வாக்குறுதியை கொடுக்குறார். யாரும் இந்த நம்பாடுவான் 18 விதமான வாக்குறுதியை கொடுக்குறாராம். ஒன்று என்னன்னாக்க, சத்தியத்தை மீறாமல் சத்தியத்தை மீறினாக்க என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவத்தை நான் ஏற்கிறேன், அடுத்தவனோட மனைவி மேலே ஆசைப்பட்டாக்க என்ன பாவம் கிடைக்குமோ நான் ஏற்கிறேன். இந்த மாதிரி வந்து பல விதமான வாக்குறுதிகளை கொடுக்குறாராம். 18வதாக ஒரு அது எதுக்குமே அவர் மசீலையாம். 18வதாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாராம். என்னன்னாக்க, நான் பகவான் இடத்துல வந்து பக்தி செலுத்தாமல், பகவான் நாமத்தை சொல்லாமல், பகவான் இடத்துல வந்து நம்ம பக்தியை செலுத்தாமல் இருந்தாக்க என்ன நமக்கு பாவம் கிடைக்குமோ அந்த பாவத்தை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, விரதத்துக்கு விரதம் இருக்கும்போது அதை கெடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கெடுத்தாக்க அதுக்கு நமக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவத்தை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி சொன்னான்னா பிரம்மராட்சசன் சரி நான் உன்னை விடுறேன், நான் விட்டால் நீ வேறு வழியாக போயிடக்கூடாது, இங்கேயே திரும்ப வரணும் அப்படின்னு சொல்கிறாராம். நான் கண்டிப்பாக போய் என்னோடய விரதத்தை முடிச்சுட்டு பெருமாள் மேலே பக்தி இன்றைக்கி பண்ணி சேர்த்து பாடிட்டு பெருமாள் மேலே பாடிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன், இது நான் கொடுக்குற வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம்மா. அது சரின்னு இப்போ பிரம்மராட்சசன் விட்ட உடனே அந்த வேகமாக ஓடுறாராம், ஸ்பீடாக ஓடி போகிறாராம். பெருமாளை பார்க்கணுங்கிற வேகத்தில் ஓடுறாராம். ஓடி போய் நின்றுட்டு கோபுர வாசலில் நின்று பெருமாளை பார்த்த உடனே நாளைக்கு அப்படி தாரையாக கண்லேருந்து அப்படி தண்ணி கொட்டுறதாம்மா. எதனாலனாக்கா தன்னோட உயிர் போயிடுமேங்கிறதுக்காக இல்லை, பகவானை இன்றைக்கி நம்மளால் பாட முடியறதே, பகவான் நாமாவை சொல்ல முடியறதே அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா. உடனே கைசிகை ராகத்தில் ஒரு பாட்டு பாடுறாராமா அந்த நம்பாடுவான். பாட்டு பாடினோடனே பகவானே வந்து மனமுருகி, இந்த பக்திக்கு மனமுருகி பகவான் என்ன பண்ணுறாராம், பெருமாள் என்ன பண்ணுறாராம், இவர் நம்பாடுவான் நினச்சிட்டு இருக்காராம், எழுத்தாப்புல அந்த துவயஸ்தம்பம் நம்மளுக்கு மறைக்கிறதே, பெருமாளை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாராம். அப்போ பகவானே வந்து கண்ணால் அப்படியே பார்க்குறாராமா, அவரோட கடைக்கனால அந்த துவயஸ்தம்பத்தை கொஞ்சம் நகர்ந்துக்கோ, நான் பக்தன் என்ன பார்க்காட்டினா கூட நான் பக்தனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாராமா. உடனே துவயஸ்தம்பம் கொஞ்சம் நகர்றதாமா. உள்ள கர்ப்பகிரகத்துலேருந்து ஒரு ஒளி ஜுவாலை வந்து அப்படியே தன்னை தழுவிக்கிற மாதிரி இவர் உணர்றாராமா. பெருமாள் வந்து தன்னை தழுவிக்கிற மாதிரி இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த க்ஷணமே, நான் இந்த க்ஷணம் எனக்கு பெருமாளை பார்த்தது போதும், நான் பிரம்மராட்சசனுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை நிறைவேற்றணும், நான் உடனே போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எவ்வளோ வேகத்தில் நடந்து வந்தானோ அதை தாண்டி நான் காட்டில் ஸ்பீடாக ஓடி போகிறாராமா. போகும்போது வழியில் ஒரு சுந்தர ரூபனை பார்க்குறாப்லையா, ரொம்ப அத்தனை ஒரு லட்சணத்தோடு வராராம். அவர் வந்து எங்கே போகிற அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் போகிறேன், அந்த பக்கம் போகாத, அங்கே பிரம்மராட்சசன் இருக்கான்னு இந்த பக்கமாக ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாராம். இல்லை நான் அவருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அதனால் நான் கண்டிப்பாக போய் அவரோட பசிக்கு நான் இன்றைக்கி ஆகாரம் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராராம். வந்தோடனே பிரம்மராட்சசன் வந்து கேட்குறாராமா. பிரம்மராட்சசன் இவர் வந்தோடனே பெருமாளோட அனுகிரகத்தினால அவர் பசியெல்லாம் போயிடுது. அந்த பிரம்மராட்சசனுக்கு பசி போனோடனே அவர் சொல்கிறாராமா வந்து, இல்லை எனக்கு வந்து பசி இல்லைன்னு சொல்லாமல் அவர்கிட்ட கேட்குறாராம், நீ இன்றைக்கி பண்ணின புண்ணியத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாராம். இல்லை நான் இன்றைக்கி பண்ணின புண்ணியத்தை கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்தது என்னோடய சரீரத்தை உனக்கு கொடுக்குறேன்னு தான் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், நான் பண்ணின புண்ணியத்தை கொடுக்குறேன்னு சொல்லலை
அப்படிங்கிறாராம். சரி அப்படின்னா வேணாம், நீ பண்ணிடத்துல பாதி புண்ணியமாவது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அதுவும் மாட்டேன் அப்படிங்கிறாராம். அப்போ உடனே பிரம்மராட்சசன் கேட்குறாராம், இந்த மாதிரி நான் வந்து போன ஜென்மத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து பணக்காசுக்கு ஆசைப்பட்டு யாகங்கள்லாம் பண்ணினேன். அதில் பாதியில் எனக்கு வந்து மரணம் ஏற்பட்டுடுது. அதனால் நான் வந்து அந்த பாவத்தினால நான் இன்றைக்கி பிரம்மராட்சசனாக இருக்கேன். என்னோட பாவ விமோச்சனம் ஆகணும். அதனால் நீ உன்னோட புண்ணியத்தை நீ இன்றைக்கி பண்ணி பாடியிருக்கேன் இல்லையா, அந்த புண்ணியத்தை எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே அவர் சொல்கிறாராம்மா, சரி அப்படின்னா நான் உனக்கு வந்து இன்றைக்கி நான் பண்ணின புண்ணியத்தில் உனக்கு தரேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரம்மராட்சசன் உடனே அவரோட பாவ விமோச்சனமாகி அடுத்த ஜென்மத்தில் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து அவர் வந்து முக்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதே போல் இவரும் வந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து இந்த நம்பாடுவானா இருக்கிறவர் பகவான் மேலே பக்தி செலுத்தி முக்தி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த கதையெல்லாம் எங்கே சொல்கிறா அப்படின்னாக்க ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் வந்து பெருமாள் வந்து வராகமூர்த்தியாக இருந்து தாயாரின் இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காராமா. இந்த கதையெல்லாம் இப்படி ஒரு பக்தி இருந்திருக்கா, பக்திமான் இருந்திருக்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தாயார்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காராம் ஸ்ரீரங்கத்தில். அதனால் இந்த கைசிகை ஏகாதசி அன்னைக்கு யாரெல்லாம் இந்த கதையை கேட்குறாளோ, பகவான் இடத்துல யார் பக்தி செலுத்துகிறாளோ, பகவான் நாமாவத்தை சொல்லணும், சிரவணம் பண்ணணும், நிறைய பகவான் நாமாவை சிரவணம் பண்ணணும், பகவான் நாமாவை சொல்லணும். நீங்கள் இந்த கைசிகை ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியை மாதிரி இந்த ஏகாதசியும் அதிக பலன் கொடுக்கக்கூடியது. பகவான் இடத்துல எல்லாரும் பக்தி செலுத்தி எல்லாரும் நல்ல சத்காரியங்களை ஈடுபட்டு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ராதே கிருஷ்ணா.